மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுடைய புனிதத்தை விட நற்செயல்களை விட நம்முடைய செயல்கள் மேலோங்கி இருக்க வேண்டும். அவர்கள் செய்த நற்செயல்கள் எல்லாம் பின்புலத்திலே பெருமை இருந்தது. இயேசு அதை தான் சுட்டி காட்டி பேசுகிறார். தாழ்ச்சி இருந்தால் பல நேரங்களிலே பெருமை தேட மாட்டோம். நம் உள்ளத்திலே தாழ்ச்சி குடிக்கொண்டிருக்கிற பொழுது கர்வம் வராது. ஒரு சில நேரங்களிலே நம்முடைய குறைகள் அல்லது நமக்கு எது தேவை என்பதை பிறர் சுட்டிக்காட்டி பேசுகின்ற போது கூட அதை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் தாழ்மையான மனதோடு எடுத்து அதிலிருந்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள மனது வரும். அதை விரும்பிதான் இயேசு இதை சொல்கிறார். ஆனால் பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அந்த கண்ணோட்டத்தோடு இயேசுவினுடைய வழி நடத்துதலை எடுத்துக்கொள்ளவில்லை. சீடர்களுக்கு இது ஒரு பாடம், நமக்கும் தான். இன்றைக்கு திருச்சபை அப்போஸ்தலர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. முதல் வாசகத்திலே அவர் தூய ஆவியினால் எப்படி வழிநடத்தப்படுகிறார், பவுல் மற்ற திருத்தூதர்கள் எல்லோரும் அவரை ஆசீர்வதித்து அந்த பணிக்கென அனுப்பி வைக்கிறார்கள். தாழ்மையோடு கடவுளை தேடுகிற பொழுது கடவுள் வழி நமக்கும் தெரிவிக்கப்படும். நாமும் அதிலே மகிழ்வோடு நடப்போம். கடவுளுக்கு புகழ் சேர்ப்போம். இறைவன் நன்று வாழ்த்து பெறும்.